Dear people, it's a great joy that you could join with us this morning. And it's a great pleasure to have you in fellowship of this preaching of the gospel this morning. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank God. So I would like to talk on the topic today, how to handle my situation. என்னுடைய சூழலை, என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை எவ்விதமாக கையாளுவது. Genesis 3rd chapter is a very sad chapter. ஆதியாகமம் 3வது அதிகாரமானது மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு அதிகாரம். God planned and worked out everything in a magnificent way. தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு மிக உன்னதமான ஒரு காரியத்தை செய்து முடித்தார். It was a great, wonderful thing that He has done for the mankind. மனிதனுக்காக அவர்தாமே விதமான செய்து முடித்த காரியமானது மிக உன்னதமானது, நேர்த்தியானது. He created a beautiful garden, the garden of Eden. ஒரு அழகான தோட்டத்தை தேவன் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி He put the man and woman in the garden. ஆணையும் பெண்ணையும் அந்த தோட்டத்திலே அவ்விதமாக அவர்தாமே வைத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். There was a great and wonderful communion between Adam and even God Himself. தேவனோடு கூட ஆதாம் ஏவாள் கொண்டிருந்த உறவு இனிமையானதாக இருக்கிறது. It was so beautiful, so wonderful. அருமையானதாக, அற்புதமானதாக இருந்தது. But when the devil got into the scene, விதமான சூழ்நிலை பிசாசு நுழைந்த பொழுது, everything went astray. எல்லாமே ஒன்றுமில்லாமல் சிதைந்து போனது. Everything, all the things were scattered. எல்லாமே சிதறுண்டு போனது. The so great and magnificent plan and the creation of God has all been thwarted completely. தேவனுடைய உன்னதமான சிருஷ்டிப்பினுடைய மகத்துவமான நோக்கம், திட்டம் எல்லாம் முற்றிலுமாக சிதறுண்டு போனது. Everything was upset. எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. As though it was a situation in which there was absolutely no hope. எந்த விதமான நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை போல காணப்பட்டதை நாம் உணர்கிறோம். Dear people, everything has gone completely, it appeared. எல்லாமே விதமாக முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் போனதை போல காணப்பட்டது. That God was upset? தேவன் குழம்பி போனாரா? That God was in confusion as what would have been the future of the thing that happened? விதமான நடந்த சூழ்நிலையில என்ன நடக்கும் என்பதாக தேவன் அவிதமாக அதை குறித்து கலங்கி போனாரா? That God was in confusion as how to rectify it? இதை எவ்விதமாக சரிபடுத்து என்பதை குறித்து தேவன் அவிதமாக குழப்பம் அடைந்தாரா? No, இல்லை. How beautifully God handles. எவ்வளவு அழகாக தேவன் அதை கையாளுகிறார். God really made it to be more beautiful and wonderful. அதை இன்னும் அழகாக, அற்புதமாக செய்தார். The great plan of redemption was planned by God. தேவனுடைய உன்னதமான மீட்பின் திட்டமானது திட்டமிடப்பட்டது. God really showed Himself the great love by pronouncing the solution for that situation. அந்த சூழ்நிலையில் ஒரு பரிகாரத்தை தேவன் தாமே சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனம். Genesis 3rd chapter 15th verse. And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். What a great and wonderful plan God really ordained in that terrible situation.
எவ்வளவு உன்னதமான ஒரு ஆச்சரியமான பரிகாரத்தை தேவன் அந்த சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். Dear people, do you know this God? The God who will never upset. ஒரு காலம் by the situations, சூழ்நிலைகளினால கலங்கி போகாத ஒரு தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know the God whom you believe is such a great of God who is sovereign? ஓ சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இவர் என்பதை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறீர்களா? To know God as He is the greatest privilege of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறவராகவே அறிந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். Dear brothers and sisters, this morning I really humbly request you and ask you a question. Do you know this God personally in your life? அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில உன்னை தாழ்மையாய் கேட்கும்படியான காரியம், இந்த தேவனை உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறாயா? Do you know this God of great magnificent glory? மகிமைகரமான உன்னதமான இந்த தேவனுடைய வாழ்க்கையில அறிந்திருக்கிறாயா? Yes, the greatest privilege of a fallen man is to know this God, to be redeemed by His blood, and to have a living and to restore a living connection with this living God. இந்த வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய விழுந்து போன மனிதனுடைய பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பதும் அவருடைய மீட்பை பெற்று அவரோடு கூட கொண்டிருக்கிற உண்மையான ஒரு தொடர்புள்ள வாழ்க்கை வாழுவதுமே. This morning, if your connection with God is not living and lively, I humbly request you to search your heart and come to God. இந்த காலையில தேவனோடு ஜீவனுள்ள ஒரு தொடர்புடைய வாழ்க்கையில இல்லை என்றால், அம்மையாலே இந்த காலை வேளையில உன்னை பார்த்து தாழ்மையாய் தேவனிடத்தில் திரும்ப, turn to God with repentance of your unfaith. உன்னுடைய அவிசுவாசத்தை நினைத்து தேவன் பக்கமாக திரும்பு. So I would like to talk on this stage of situation. விதமான ஒரு சூழ்நிலை நிலையில நான் இன்றைக்கு பேச விரும்புவது, how to handle my life situation. என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை நான் எவ்விதமாய் சந்திப்பது. First, I would like to know, dear people, who this God is. Who's இந்த தேவன் யார்? What about His wisdom? அவருடைய ஞானம் என்ன என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know this God? A God of great wisdom. இந்த உன்னதமான தேவனை, அவருடைய உன்னதமான ஞானத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Romans 11:33, ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. Oh, the depth of the riches of both the wisdom and knowledge of God. God's judgments and His ways past finding out. Oh, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. Oh, the depth and the breadth of God's wisdom is a great magnificence which you and I can't fathom it. அவருடைய ஞானம் வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையில் அறியக்கூடாத உன்னதமான ஞானம் உள்ளவர். But I am a finite being. நான் ஒரு எல்லைக்குட்பட்டவன். I am a man of sinfulness. பாவம் நிறைந்தவன். I am a man who is upset so quickly. வாழ்க்கையில வெகு சீக்கிரத்தில் சோர்ந்து விடுகிறவன். I am a man of failure. தோல்வியின் மனிதன். I am a man who really very quickly fall in sin. பாவத்தில் வெகு சீக்கிரத்தில் விழுந்து போகக்கூடியவன். But God is so great and His wisdom is so magnificent. ஆனா அவருடைய ஞானம் மிகப்பெரியது. Dear people, do you rely upon God's wisdom or your own wisdom this morning? இந்த காலையில உன்னுடைய ஞானத்தை சார்ந்து வாழுகிறாயா அல்லது தேவனுடைய ஞானத்தை சார்ந்து வாழுகிறாயா? Many people, it's so sad that they depend, so-called even Christians, அநேக கிறிஸ்தவர்களை சொல்லக்கூடியவர்கள் கூட, even though they say that they are converted, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி இருந்தாலும், even though say that we know God, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், they rely not upon God's wisdom but upon their own wisdom.
அவர்கள் தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருப்பதில்லை, அவருடைய சொந்த ஞானத்தையே சார்ந்து கொள்ளுகிறார்கள். The failure of your life is, dear friend, is because you depend on your own wisdom. அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையுடைய தோல்வியின் காரணம் என்னவென்றால் உன்னுடைய ஞானத்தையே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். When situations go wrong, oh you are upset. சூழ்நிலை மாறிக்கொண்டு போகும் பொழுது நீ அவதமாக மனம் கலங்கி விடுகிறாய். When everything goes all right, எல்லாம் சரியா போகும் பொழுது you are happy, சந்தோஷமா இருக்கிறாய். But when there are challenges which you have to meet in life, உன்னுடைய வாழ்க்கையில சவால்களை சந்திக்கும்படியான வேளையில you are completely upset, அதிகமாக சோர்ந்து விடுகிறாய், அதிகமாக தளர்ந்து விடுகிறாய். Your faith is gone, உன்னுடைய விசுவாசம் போய்விட்டது. You are like another worldly man. நீ இன்னொரு உலக மனிதனை போல நீ வாழுகிறாய். You are full of worries, அதிகமான கஷ்ட கவலையினால் நிரம்பி இருக்கிறாய். Full of anxiety is what I will be doing in this situation. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? Do you know this God of love and compassion? இந்த அன்பின் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறையா? The God who sent his own son into this world. இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பின தேவன். The one who died on the cross for me and you, உனக்காக எனக்காக சிலுவையில மரித்த தேவன். The one who made possible for a sinner to live a victorious life, ஒரு பாவி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை திறந்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த தேவன். Psalm 86:15, 86வது சங்கீதம் 15. But thou, O Lord, art a God full of compassion and gracious, long-suffering and plenteous in mercy and truth. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் மன உருக்கம் இரக்கம், God of full compassion and gracious. Dear people, do you believe that this God is full of compassion and gracious? Many times you think that God is so hard in your life. அநேக சமயங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடினம் அல்லவர். Why should he allow this situation in my life and the life of others? என்னுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்? Why should this world suffers like this? ஏன் இந்த உலகம் விதமாக கஷ்டப்பட வேண்டும்? Why so many people are dying? ஏன் அநேக மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? Is God's love fail? ஆண்டவருடைய அன்பு தோற்று விட்டதா? Does God's compassion and grace has gone? அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் கடந்து போய் விட்டதா? Even now, in this morning, probably you may be contemplating on the same way regarding your life. இந்த காலையிலும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவிதமாகவே நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். Why is this suffering in my life? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்விதமான பாடுகள்? Why am I passing through so many difficulties in my life which I could not really bear? ஆண்டவரே, நான் கடந்து போகக்கூடாத பல பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறேன். Why the problems in my family is so grievous? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஏன் விதமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது? Why? Probably you may think of so many whys. WHYS. ஏன் என்ற அநேக ஏன்களை உடைய வாழ்க்கையை கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில அருமையான சோரியே, are you the person of that sort? விதமான சூழ்நிலை இருக்கிறேன். God is speaking to you, dear friend. அருமையான சகோதரனே சோரியே, கர்த்தர் நோடு கூட பேசுகிறார். It is not நான் பேசுகிறதல்ல. God is specifically concerned with you and he is talking to you. அவர் உன்னை குறித்து அக்கறையுள்ளவராக அவனோடு கூட பேசுகிறார். As a beautiful verse in 2 Timothy 2:19, 2 தீமோத்தேயு 2:19 மிக ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. Nevertheless the foundation of God standeth sure, having this seal, the Lord knoweth them that are his.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிந்திருக்கிறார். The Lord knoweth them that are his. தேவன் தம்முடையவைகளை அறிந்திருக்கிறார். Dear friend, I tell you this morning, God knows you. தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். Very specifically, God knows you, your name, the place of your birth, the date of your birth, the life concerning everything of your life. God knows. உன்னுடைய வாழ்க்கையில நீ பிறந்த தேதி, பிறந்த நாள், பிறந்த இடம், உன்னுடைய வாழ்க்கையுடைய அனைத்து காரியங்களையுமே அறிந்திருக்கிறார். With a gracious perception, ஒரு கிருபையின் உணர்வோடு கூட. Many of us struggle with releasing control to God because we are taught early in life that we must plan, work hard. நம்ம வாழ்க்கையில அநேகர் என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாய் கடினப்பட்டு உழைத்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். Yet all the planning in the world doesn't insulate us from the unexpected trials and temptations of life. ஆனாலும் வாழ்க்கையினுடைய எதிர்பாராத திருப்பங்கள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஒரு நாளும் எண்ணாத காரியங்கள் நம்ம சந்திக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிறது ஒன்றுமே இல்லை. Nothing to insulate us. நம்மை பாதுகாக்கும்படியாக ஒன்றுமில்லை. So I would like to talk to you this morning in a way of approach. ஆகவே எவ்விதமாக இதை சந்திப்பது என்பதை குறித்ததான காரியத்தை இந்த காலையில் நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். We must have a balanced approach to dealing with hard situations. கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்பதில் ஒரு சமநிலை பொருந்தினவர்களாய் காணப்படுவது மிக அவசியம். Not too rigidly in control and not too complex and apathetic. அதாவது கண்டம் காணாதபடியாக வாழும்படியான ஒரு காரியமாக அல்ல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதை ஐயோ விதமாக இருக்கிறது இறுக பிடித்துக் கொண்டு வாழும்படியான நிலையிலும் அல்ல. A wonderful balanced, Bible balanced solution is being given to God, to us by God. தேவன் மூலமாக இந்த அருமையான இந்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Christian life is really a wonderful balanced life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சமநிலை பொருந்திய ஒரு வாழ்க்கை. Many people they either go to the extreme of that side or this side. அவர்கள் தாமே அங்கே அந்த எல்லைக்கு போறாங்க, இந்த எல்லைக்கு போறாங்க. Either they will be very happy, சந்தோஷமா இருப்பாங்க, or else they will be doomed. இல்லைன்னா அப்படியே சலித்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. So I would like to tell 7 ways you could control your situations today. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை சமாளிக்கும்படியாக கடந்து செல்லக்கூடிய 7 வழிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The first thing is release your situation to God in prayer. என்னுடைய வாழ்க்கையில முதலாவது உன்னுடைய சூழ்நிலையை குறித்த உணர்வோடு ஜெபத்திலே தேவனிடத்திலே போ. Go to God first. முதலாவது தேவனிடத்திலே போ. Whatever may be the problem that you are facing, உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையை சந்திக்கிறாய், whatever may the difficulties that is lying in your way, உன்னுடைய வழியில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, whatever may be, எதுவா இருந்தாலும் சரி, the first thing that you should do is go to God in prayer. முதலாவது தேவனிடத்துல ஜெபத்துல போ. Psalm 55:22 Bible says, சங்கீதம் 55:22 வேதம் சொல்லுகிறது, cast thy burden upon the Lord and he shall sustain thee. He shall never suffer the righteous to be moved. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். It is amazing how many of us will jump to fix a situation without praying first. ரொம்ப ஆச்சரியமா இருக்க, தேவனை அறிந்தவர்கள் என்று சொன்ன நாமும் கூட பிரச்சனை என்று வரும் பொழுது உடனடியாக நான் அதை எப்படி சரி செய்வது என்பதில் தீவிரமாக நான் போக ஆரம்பித்து விடுகிறேன். Instead of going to God in prayer,
தேவனிடத்தில் ஜெபத்தில் அவரிடத்தில் போறதுக்கு பதிலாக, I tell you, dear friend, whatever may be the situation, the first person you should meet and go to is God. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டியது முதலாவது தேவனிடத்தில் போகுவது. I tell you, if you are really faithful in following the biblical principles which I am going to give you, definitely you will be a person of joy and happiness of the Lord. இந்த வேதம் சொல்லுகிற இந்த சூத்திரங்களை சொல்லுகிற இந்த காரியங்களை நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷமான நபராய் நீ காணப்படும் என்ற சந்தேகம் இல்லை. I am not preaching a myth. ஏதோ கதையை நான் பிரசங்கிக்கவில்லை. I am a man who is being challenged with so many of problems and difficulties. என்னுடைய வாழ்க்கையிலான பிரச்சனைகள் நெருக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவே நான் காணப்படுகிறேன். Probably many of you may think, oh, he is all right, there is nothing that he is really troubled with. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை, சரியா இருக்கிற. But dear people, as a preacher, ஒரு பிரசங்கியாக, so many responsibilities to carry on, அநேக பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு காரியமானது உண்டு. The devil is on the target. பிசாசு என்னை தாக்கும்படியாக விழிப்பாக இருக்கிறான். I know he is alive. And he has got the target upon me as a preacher, not to have a life of witness. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு என்னை அவன் தாக்குறவனாக எப்பொழுதும் இருக்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But I don't rely upon my wisdom. என்னுடைய ஞானத்தை நான் சார்ந்து கொள்வதில்லை. I know very well my wisdom will fail me, will definitely fail me. என்னுடைய ஞானம் என்னை அவிதமாக தோற்றுவிட பண்ணும் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். It will surely fails me absolutely. என்னை முழுமையாக தோற்கடித்து விடும் என்று அறிந்திருக்கிறேன். But I know what I am. நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். What I do is I go to God. தேவனிடத்தில் நான் போகிறேன். I rely upon His wisdom. அவருடைய ஞானத்தை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். I know my God has got a specific purpose in allowing me this situation in my life. என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை கொடுத்திருப்பதை தேவன் அவிதமாக அறிந்திருக்கிறேன். I am afraid that many of you mere hearers of sermons, but you don't apply it. நான் பயப்படுகிற ஒன்று, நீங்க பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையில இதை தாமே நடைமுறைப்படுத்துவதில்லையே. I tell you, many of you dear friends, I am afraid. Probably you may say, oh, it's a good sermon, or நல்ல பிரசங்கம் என்று சொல்லலாம். But what is the use of it? It is absolutely zero. அது என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. Before I come to the pulpit, I say, நான் பிரசங்க சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை நீர் பேசும். Spirit of the living God, you speak to this dear people. Probably they may hear and simply enjoy a sermon without being affected in such a way that the thing that they heard is not being applied in their lives. ஆண்டவரே, இந்த காலையில் கூட அதான் ஜெபித்தேன். ஆண்டவரே, அவள் பிரசங்கத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் absolutely zero, dear friend. இது சைபர் தாங்க. வாழ்க்கையில sermon நீ பலது கேட்கலாம். You may hear many sermons, but are you diligent in applying when God speaks to you? தேவனோடு கூட பேசுகிறதை கருத்தாய் பின்பற்றுகிற ஜாக்கிரதை உன்னிடத்தில் இருக்கா? Think of it, dear friend. அதை யோசித்து பார். Because when I see people, even after I preach a sermon which really consoled me so much, சில சமயங்களில் என்னுடைய செய்திகள் என்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கிற விதமான சூழ்நிலைகளில் இந்த sermon கேட்ட சில நான் சந்திக்கும் பொழுது the same dejection, அதே சோர்வு, the same unfaith, அதே விதமான அவிசுவாசம், the way in which they express their hopelessness, நம்பிக்கையின்மை வெளிப்படுத்தும்படியான சூழ்நிலை. Is there any other thing which could really discourage a preacher than to see the pity of the people who hear God's word? விதமான தேவனுடைய வார்த்தை கேட்கிற மக்களினுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இல்லாத நிலையை பார்க்கிறதை போல ஒரு பிரசங்கிக்கு சோர்வு பண்ணுகிற காரியம் வேதம் உண்டா?
I tell you this morning, are you a person of this sort this morning? அருமையாலே இந்த காலையில் அவிதமான ஒரு நபராக இருக்கிறேன். I beg you that God should convict in your deeper part, your hearts, that you should really take the word of God seriously. இந்த காலையில என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் ஜாக்கிரதையாய் நீ பற்றிக் கொள்ள வேண்டும் என்று உனக்காக நான் ஜெபிக்கிறேன். All that I could do is to pray, and nothing else could I do. எல்லாமே நான் செய்யக்கூடிய ஒன்றுதான், நான் ஜெபிக்கத்தான் முடியும். I long for you, dear friend. உனக்காக வாஞ்சிக்கிறேன். I long that you should be a happy person in the Lord. ஒரு கர்த்தருக்குள்ளான சந்தோஷமான நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் வாஞ்சிக்கிறேன். What I, by the grace of God, really enjoy, in spite of all my difficulties and concerns, என்னுடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்களின் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில நான் அனுபவிக்கிறதை தான் நான் போதிக்கிறேன். I don't preach a sermon of letters. ஏதோ எழுத்து பிரகாரமான சில காரியங்களை நான் போதிக்கிறதாக தயவு செய்து நினைச்சிடாதீங்க. The Lord saved me when I was a wanderer of sin. பாவத்தின் அடிமையாய் சுற்றி கொண்டு என்னை சந்தித்தார். He changed me. He has given a hope in my life. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். We must release our situations to God in prayer and trust. நம்முடைய சூழ்நிலையை முதலாவது யாரிடத்தில் தெரிவிக்க வேண்டும்? தேவனிடத்தில் தெரிவிக்கணும். Go to God first in prayer. ஜெபத்தில் தேவனிடத்தில் போ. When we accept our dependency on God, He takes our desperation and changes it to hope. நம்முடைய முடியாமை சூழ்நிலையை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவர் அழகாக அதை எடுத்துக்கொண்டு நம்பிக்கையின் காரியமாக மாற்றுகிறார். He changes to the glorious hope. Hopeful thing. ஒரு மகிமைகரமான நம்பிக்கைக்குரிய காரியம். When Adam and Eve fell, ஆதாம் ஏவாள் விழுந்து போன பொழுது, He took it and changed it to be a glorious purpose and plan of exhibiting the great love of God. அவர் அதை எடுத்துக்கொண்டு தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியான ஒரு அருமையான தருணமாக உபயோகப்படுத்தினார். Dear friend, I tell you this morning, even the situation in which you are passing through may be grave. உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற ஒரு காரியமானது கொடுமையானதாய் காணப்படும். Is of great concern. அதிகமான கவலைக்குரியதாக இருக்கலாம். But I tell you, if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், if God has saved you and cleansed you from all your sins, ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னுடைய பாவங்களை கழுவி இருப்பாரானால், learn to go to God first. முதலாவது தேவனிடத்திலே போக கற்றுக்கொள். We learn to find patience in His presence when we submit ourselves in prayer and fasting before God when it is needed. அவிதமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் நம்மை ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, ஒருவேளை உபவாசத்தின் மூலமாக கூட நாம் போகும் பொழுது we learn patience, பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். The second point I would like to emphasize is, இரண்டாவது காரியம் என்னவென்றால், repent of any actions to control the situation without God. உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக இந்த சூழ்நிலையை கர்த்தர் கட்டுப்படுத்தி வழிநடத்த கூட முடியும் என்பதாக எண்ணாத உன்னுடைய எண்ணத்தை நீ ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட. Lord, forgive my unfaith. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை மன்னித்தருளும். Forgive my unfaith in such situations. ஆண்டவரே, இந்த மாதிரி சூழ்நிலை அவிசுவாசத்தை மன்னியும். How many times you behave as though you are not a believer in such situations? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு விசுவாசி அல்லாதவனை போல எத்தனை முறை நீ நடக்கிறாய்? How many times you speak in such a way that you are not a believer? ஒரு விசுவாசி என்பதை காட்டக்கூடாதபடிக்கு எத்தனை வேளைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசுகிறாய்? Proverbs 1:23, நீதிமொழிகள் 1:23, turn you at my reproof. Behold, I will pour out my spirit unto you. I will make known my words unto you. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். Dear friend, confess whatever the things which are between you and God.
ஆண்டவருக்கு உனக்கும் தடையில என்ன இருக்கிறது குறித்து அறிக்கையிடு. The unfaith, அந்த அவிசுவாசம், the fear, பயப்படுற ஒரு காரியம், the fear of the future, எதிர்காலத்தினுடைய காரியம், even the sin which you commit against God. நீ செய்கிற பாவத்தை கூட அவரிடத்தில் இருக்கிற say, Lord God, forgive my sins. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும். Turn to God. தேவன் பக்கமாக நீ திரும்பு. With repentance, மனம் திரும்புதலோடு திரும்பு. Some of us struggle with releasing control because we know we messed up and we are trying to fix it. சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில நான் செஞ்சது சரியில்லை, ஆகவே இதை நான் சரிபடுத்துவேன்னு சொல்லிட்டு நாம நினைச்சு கொள்றோம். We think, oh, this situation is very grave. It is because of my foolishness the situation has arisen. So I would like to tackle it. என்னுடைய மதியனத்தினால் இந்த பிரச்சனை இப்படி உண்டாயிருச்சு, ஆகவே இதை நான் சரிபடுத்த பார்ப்பேன். I will try to fix it up with my wisdom because I am the cause for this. இது சூழ்நிலைக்கு காரணம் நான் தான், ஆகவே இதை நான் சரிபடுத்தும்படியாக செய்வேன். I tell you, dear friend, அருமையான நண்பனே, ஒன்று நான் சொல்றேன். However, unless you come to a place of repentance, you will only make the situation worse. நீ மனம் திரும்புதலோடு தேவனிடத்து வரலன்னா பிரச்சனை இன்னும் நீ மோசமாக்கிடுவப்பா. You will make it worse. நீ இன்னும் மோசமாக்கிடுவ. Could you really understand? அதனால விளங்கிக் கொள்ள முடிகிறதா? The Lord provides an abundance of wisdom for those who repent and seek after His direction. அவரிடத்தில் மனம் திரும்பி அவருடைய ஞானத்துக்காக கேட்பவர்களுக்கு திரளான ஞானத்தையும் கிருபையும் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? We must take the time to confess and turn away from our self-will to depend on God. நம்ம இந்த சுய சித்தம், சுய வழி இதெல்லாம் உடைச்சிட்டு ஆண்டவரிடத்துல வரணுங்க. Break everything of self. சுயத்துக்குரிய எல்லாவற்றையும் உடை. Self is nothing but the reflection of our pride. நம்முடைய பெருமை வெளிப்படுத்துது தாங்க சுயம். We are so proud that we try to handle the situation with our own foolish wisdom. நம்ம எந்த அளவுக்கு பெருமைக்காரலா இருக்கிறோம்னா நம்முடைய சொந்த மதியீனமான ஞானத்தை கொண்டு சரிபடுத்த பார்க்கிறோம். I tell you, 2 days back, I am a person who is learning from the Lord every day. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன் நான். Yesterday God spoke to me through His word. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசினார். Everything which come across you, everything which comes across you, you must handle to God. He is the person who will handle it properly. உடைய வாழ்க்கையில எது உன்னை கடந்து போக வரும்படியான பிரச்சனை அந்த ஆனிடத்தில் ஒப்பு கொடுத்துரு. So it relieved me, the thought relieved me so much. அந்த எண்ணம் என்ன ரொம்ப ஆழமாக எனக்கு ஒரு கொடுத்த விடுதலையாக இருந்தது. I really rejoice the learning at the foot of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வது என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறது. You always learn to commit to God and to rely upon His wisdom. அவரிடத்தில் ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, repent. Don't be stubborn. பிடிவாதமா இருக்காத, நீ அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு. மூன்றாவது, refuse to allow satanic thoughts to penetrate your mind. பிசாசு கொண்டு வருகிற உன்னுடைய மூளையை அப்படியே தொலைக்கிறான் பாருங்க, அந்த எண்ணத்தை எல்லாம் நீ இடம் கொடுக்காது எதிர்த்து நில். You have an enemy. ஒரு சத்துருவன் இருக்கிறான். He wants to swallow you. அவன் அவிதமாக உன்னை விழுங்க பார்க்கிறான். Resist every thought of the
negative thought of the devil. பிசாசினுடைய எல்லா எதிர்மறையான சிந்தனையை எதிர்த்து நில். 2 Corinthians 10:4, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, casting down imaginations and every high that exalteth itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமல்லைகளாய் இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி இந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். We bring every thought to the captivity, to the obedience of Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தலாயிருக்கிறோம். Don't allow the devil to bombard you with all negative thoughts. பிசாசு எல்லா எதிர்மறையான எண்ணங்களினால் உன்னை தாக்க இடங்கூடாது. You have given ample opportunities to him in the past. கடந்த காலத்தில் பிசாசுக்கு நீங்க நிறைய இடம் கொடுத்துட்டீங்க. The door is open to him, but the door is closed to God. கர்த்தருக்கு கதவு அடைக்கப்பட்டிருதான், அவனுக்கு திறந்திருக்கிறது. Your brain is the one in which the door is open for the devil to penetrate you with all its force. எல்லா பலத்தோடு உன்னுடைய மூளைங்கிற வீட்டுக்கு கதவு அவனுக்கு நீ திறந்து விட்டுருக்கிறியே. He abides and he sleeps and eats so sumptuously in the place of your brain house. உன்னுடைய அந்த மூலங்கிற வீட்டுல அவன் நல்லா தங்கி தாபரித்து சாப்பிட்டு உறக்கமாயிருக்கிறான். That's why even yesterday you have been bombarded with a lot of confusions. Even the last week, last month, even today this morning. ஆகவேதான் இந்த காலையிலும் சரி, நேற்று முந்தானத்துக்கு முன்னால எல்லாம் அப்படியே நீ மூலையில குழம்பி போன நிலையில இருக்கிறாய். What will I do? நான் என்ன செய்வது? Dear friend, what a foolish thing it is that you are allowing the devil to capture your mind instead of God to capture your heart. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த இருதயத்தை பற்றிக்கொள்வதற்கு பதிலாக பிசாசுக மூளையை நல்லா திறந்து விட்டுட்டியே. Repent, let us repent. மனம் திரும்புவோம். ஆண்டவரே நீர் மன்னியும். We must discipline ourselves to recognize his schemes and speak the word of God to ourselves, our family and friend. நம்ம அவனுடைய சத்தத்தை சரியா தெரிஞ்சுக்கணுங்க. We must perceive it is the thought of the devil. இது பிசாசுனுடைய எண்ணம். How many times you speak to your wife, to your husband and your children, the thoughts of the devil, you are reflecting so preciously. எத்தனை சமயங்களை பிசாசுனுடைய எண்ணத்தை உன் மனைவிக்கு கொடுக்கிற, உன் கணவனுக்கு கொடுக்கிற, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற. You sit and say to your wife or your husband, உன் கணவன் மனைவிடத்தில் உட்கார்ந்து நீ சொல்ற, we don't know what will happen to us. நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. How many hours you are spending time but not knowing the person who is sitting very close to you, the Satan. எவ்வளவு நேரம் மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு நீ இப்படி குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கிற. உன் பக்கத்தில் இருக்கிற ஆளை உனக்கு தெரியாம நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற. You could not understand it is the devil who is bringing out all discouragements. எல்லா சோர்வுகளை பிசாசு கொண்டு வரான்னு நீ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Fill your heart with God's promises. அவருடைய வாக்குத்தத்தங்களினால் உன்னுடைய இதயத்தை நிரப்பு. The devil's power is limited and he cannot be in the presence of God's word for long. நீ பிசாசுனுடைய வல்லமை ஒரு குறிப்பிட, நீ அவனுடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டு நீ சொல்லி பாரு. If you pronounce God's word and his promises, he will flee. அவன் பறந்துருவான். When Jesus was pronouncing God's word,
When he spoke something wrong, பிசாசு தவறான ஒரு காரியத்தை பேசின பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தை சொன்ன பொழுது, he could not stand. அவனால நிற்க முடியல. You must be the person to fill your heart and minds with God's word. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நீங்க இருக்கணுங்க. It's better to even memorize God's word. தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்றது நல்லது. Do your children are being taught Bible verses as a parent or mother, father, I ask you, உன்னுடைய பிள்ளைகளுக்கு பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்ல உங்க பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நீ கொடுக்கறியா? Do you think that this is not your responsibility? இதனுடைய பொறுப்பு இல்லை நினைக்கிறையா? You talk a lot of things about the world and many other things to your children. உன்னுடைய பிள்ளைகளிடத்துல உலக காரியத்தை பத்தி பேசுற. Not even a single day you spoke to your children about God and His greatness and His love and compassion and about God's word. உடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு நாளும் கூட தேவனுடைய அன்பையும் மகத்துவத்தையும் அவருடைய கிருபையை குறித்து நீ பேசல, அவருடைய வார்த்தையை குறித்து பேசல. How could you expect your children to respond in their lives difficult situations positively? உடைய பிள்ளைகள் சரியான விதத்தில் அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள் சரியாய் செயல்படுவார் என்பதை நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? அருமையான சகோதரனே சகோதரியே, are you so foolish not able to understand this basic thing in your life? இந்த அடிப்படையான இந்த காரியத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள கூடாத ஒரு தகப்பனா தாயா நீ இருக்கிறையா? Do you know how to build your family building on God's word? உன்னுடைய குடும்பத்தை கட்ட தெரியலையா? அவனுடைய வார்த்தையின் மேல கட்டணுங்கிறது தெரியலையா? I tell you, you are trying to build you and your children upon the sand. You hear God's word, but you don't do according to it. நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் மணல் மேல கட்டி கொண்டிருக்கிறாய். ஏனென்று கேட்டா அவனுடைய வார்த்தையை நீ கேட்கிற, ஆனா அதன்படி நீ செய்யறது இல்லையே. Don't be afraid to use God's word to sustain your faith and hope in His control of your life. அவனுடைய வார்த்தையை கையாளுகிறதுல பயப்படாத. உடைய வாழ்க்கையில அந்த விசுவாச நம்பிக்கை அவருடைய ஆளுகையின் கீழாக இருப்பதை குறித்து அவனுடைய வார்த்தை உனக்கு போதிக்கிறதை சார்ந்து கொள். Depend on God's word which teaches the life of faith, the life of hope in God. தேவனில் சார்ந்து கொள்ளுகிற காரியம். Dear friend, even now God is speaking to you. Could you not understand this morning? தேவனோடு கூட பேசுறான்ற உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? I pity you. I tell you, dear friend, I am afraid that you have to cry one day if you don't really accept God's word now. As God speaks to you, தேவனோடு கூட பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதை குறித்து நான் உண்மையான விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்து நான் மனவேதனைப்படுகிறேன். The fourth thing, நான்காவது காரியம், receive help from those who God sends your way. உன் வழியில உன்னை மீட்கும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறதை ஏற்றுக்கொள், அனுப்புகிற வழிமுறைகளை ஏற்றுக்கொள். It really makes you to be humble. அது தாழ்மையாக வேண்டியது அவசியம். Probably a simple person will be used of God to correct you. உன்னை சரிபடுத்தும்படியாக ஒரு எளிமையான ஒரு மனுஷன் உபயோகப்படுத்தலாம். But be humble to accept as it is from God. தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதனால தாழ்மையா ஏற்றுக்கொள். தாழ்மையா நீ ஏற்றுக்கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. என்ன கேட்டா 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறோம். 1 Peter 5th chapter and 5th verse. All of you clothe yourselves with humility toward one another, because God opposes the proud but shows favor to the humble. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
when you think that you are in control of a situation, it reveals the pride of your heart within you. இந்த சூழ்நிலையை நீ கட்டுப்படுத்தி ஆள முடியும்னு நினைச்சீன்னா அருமையான சகோதரனே, அது உன்னுடைய இருதயத்தின் பெருமையை காட்டுகிறது, வேற ஒன்றுமே இல்லைங்க. It shows your pride. அது உன்னுடைய வாழ்க்கையில அவிதமான ஒரு பெருமையை தான் காண்பிக்கிறதாக இருக்கிறது. Yet when we humble ourselves to seek help in intercessory prayer or gives, it changes us. மற்றவர்கள் நம்ம ஜெபிக்கும்படியாக கேட்கும் பொழுதோ அல்லது அவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு அனுப்பும்படியான உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதோ தேவனை அது மகிமைப்படுத்துகிறது. It glorifies God. It glorifies God. Because we humble ourselves. என்ன நம்மை தாழ்த்துகிறோம். Why God allows this situation in your life? ஆண்டவர் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார்? Because in order to humble yourselves. நீ தாழ்த்தும்படியாகத்தான். In order to learn humility, தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக. We must learn it. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். Are you willing to say that I am helpless? I need the help of God. And the way by which God sends His help. எனக்கு ஆண்டவர் உதவி தேவை. அவர் அனுப்புகிற உதவி விதமாக நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்து போவேன். Fifth thing, 5வது வசனம். Read and meditate on God's word every day. Feed on that. நீ ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி. Feed your soul with God's word. உன்னுடைய ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையினால நிரப்பு. Because it is empty, the devil is so quick enough. He is so quick enough to attack you with his voices. பிசாசு அது வெறுமையா இருக்கிறதுனால அவனுடைய தந்திரத்தினால சீக்கிரம் அவனை தாக்கி விடுகிறான். Every day you eat God's word. அவனுடைய வார்த்தையை நீ சாப்பிடு. Read and meditate it. அதை வாசித்து தியானி. Psalm 1:1 சங்கீதம் 1 என்ன சொல்ல? இரவும் பால் வார்த்தை தியானம பாக்கியவான். He will be blessed. அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். Psalm 111:7 111வது சங்கீதம் 7வது வசனத்துல அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? Psalm 111:7 அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டைகள் எல்லாம் உண்மையானவைகள். What a wonderful thing it is. The works of his hands are faithful and just, and all his precepts are trustworthy. நம்பகரமானவைகள், உண்மையுள்ளவைகள். In the business of life's responsibilities, we can forget how important and necessary God's word is for us and our families. வாழ்க்கையினுடைய பல அந்த வேலை இந்த வேலை, ஐயோ நான் அதை செய்யணும் இதை செய்ய மத்தியில நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். When we read and meditate on His word, we remember that He will take care of us and make all things work together for good. அவருடைய வார்த்தையை நாம் படித்து சிந்திக்கும் பொழுது அவர் நம்மை அக்கறை எடுத்துக் கொள்ளுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். When we read and meditate God's word, we will have an understanding and perception that God will take care of our situations. நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். We know that it works for my good. அது என்னுடைய நன்மைக்கானது என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். His word gives us peace about releasing control and trusting Him more. நம்முடைய வாழ்க்கை அப்பொழுது என்ன நடக்கிறது? அவரை இன்னும் அதிகமாக நம்பும்படியாக நம்மை வழிநடத்துகிறது, சமாதானத்துக்குள்ளாய் காத்துக் கொள்ளுகிறது. It keeps us in peace. சமாதானத்துக்குள்ளாக நம்மை காத்துக் கொள்ளுகிறது. Dear friends and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, apply. Don't be hearers. கேட்காத, இதை நீ பயிற்சி பண்ணு. The 6th verse, 6th point, 6வது பகுதி. Renew your commitment to live out of this difficult journey
on Christ's name. Renew your commitment to God. தேவனிடத்தில் உன்னுடைய அர்ப்பணிப்பை புதுப்பிய. Probably are you cool down these days? இந்த நாட்களில் குளிர்ந்து போயிட்டியா? Are you taken up with the cares of this world? இந்த உலகத்தின் கவலைகளினால் அதிகமாக நீ பாதிக்கப்பட்டியா? Did you lose your zeal for the Lord? ஆண்டவருக்கான வைராக்கியத்தை நீ இழந்துட்டியா? Have you really lost the joy and peace of God in your life? அவருடைய சந்தோஷம் சமாதானத்தை இழந்துட்டியா? It's time for you to commit to God, repenting. இது சரியான நேரம். மனம் திரும்பலோடு தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. Commit yourself. Hebrews 10:38. எபிரேயர் 10:38 வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமிராது. But my righteous one will live by faith. He will live by faith. And I take no pleasure in the one who shrinks back. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாறாது. Who are you now? Is the first one or the second one? நீ யாரா இருக்கிற? முதலாவது இருக்கிற, இரண்டாவது இருக்கிற? விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது. Are you really backsliding these days? இந்த நாட்களில் உன்னுடைய ஆத்துமாவில் பின்வாங்கி கொண்டிருக்கிறையா? One thing I tell you, if you are not going forward in God's spiritual things, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னோக்கி செல்லலனாவே you are backsliding. நீ பின்னால தான் போயிட்டு இருக்கிற. No middle ground. நீ நடுவில் இருக்கிறதெல்லாம் சும்மாங்க. Either you will be going forward or you will be sliding backward. ஒன்னு நீ ஆண்டவருக்கு முன்பாக முன்னோக்கி போய் கொண்டிருப்பாய், அல்லது அப்படியே வலிக்கு கீழே போயிட்டு இருப்ப. How about you this morning, dear friend? அருமையான நண்பனே, இந்த காலையில் நீ எப்படி இருக்கிற? Renew your commitment. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தாவே என்னை மன்னியும் ஐயா. Our measure of faith in God is revealed by our actions. நம்ம ஆண்டவரை எவ்வளவு நம்புறோங்கிறத நம்முடைய செய்கையின் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்துவோம். By renewing our lives to Christ, we release Him to do what He pleases in His timing. அப்படி நம்ம செய்யும் பொழுது அவருடைய ஏற்ற நேரத்தில் அழகா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவர் உருவாக்கும்படியாக அவரை நாம் அனுமதிக்கிறோம். We allow Him to have a control over life situation. வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளில் அவர் ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். Repent and commit. மனம் திரும்பி ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா. Lord, forgive me. I am really backsliding. நான் அப்படியே வலிக்கு கீழே போயிட்டு இருக்கிறேன். I lost the love for God. ஆண்டவர் கொண்ட அன்பை நான் இழந்துட்டேன். I don't have a real commitment to God's things. அவருடைய காரியங்களை உண்மையான அர்ப்பணிப்பு இல்லை. I am not diligent in things of God. அவருடைய காரியங்களில் ஜாக்கிரதையா இல்லை. I am really backsliding. நான் அப்படியே பின்னால வலிக்கு போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே forgive me, Lord. கர்த்தாவே என்னை மன்னியும். Are you really earnest enough to stop the backsliding and to rise up and go forward? உன்னுடைய பின்வாங்கி போறதை நிறுத்தி எழும்பி முன்னால போறம்பறியா? Renew your commitment this morning, my dear friend. I earnestly seek you. மிக உண்மையான பாரத்தோடு உன்னிடத்தில் உன்னை தேடுகிறேன். நீ உண்மையாக அர்ப்பணித்து சொல்லு, ஆண்டவரே என்னை மன்னியும். Renew me, O God. The final thing is, கடைசி காரியம், remember that God is in control of all you and your situations and your family and everything. இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், இவளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் தேவனே என்பதை நீ தெரிஞ்சுக்க. Know that it is God who alone is the one who is controlling everything. Everything, எல்லாமே. Either the small or the big. சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும். I would like to tell you how I am really a foolish man. நான் எவ்வளோ ஒரு மதிகனங்கிறத நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். A small mouse is troubling in our house. ஒரு சின்ன எலி எங்க வீட்டில் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது.
we could not catch it. அதை பிடிக்க முடியல. It tries to eat some of the fruits which are being kept on the table. அந்த டேபிள் மேலே இருக்கிற பழங்களையெல்லாம் அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. When I heard that my wife was telling that this small mouse was running in the morning, இந்த காலையில் இந்த சின்ன எலி வீட்டில் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னப்போ, I told God, தேவனிடத்தில் சொன்ன, Lord, you only can tackle this. It's really troubling. ஆண்டவரே, இது மிக தொந்தரவு பண்ணுது, ஆனால் நீங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். I said, Lord, I commit it into your hands. You know how to handle it. ஆண்டவரே, அது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதை நீ எப்படி கையாளுவது என்று அறிந்திருக்கிறேன். So I am not bothered and troubled. Even the small things I learn to depend on God. சின்ன காரியத்திலும் கூட ஆண்டவரை தாங்க நான் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். That is the only hope for me. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதாங்க. I am a very foolish man. நான் ஒரு மதிகேடன். So as long as I know that I am a fool, I depend on God's wisdom alone. நான் மதியனா இருக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை மட்டுமே சார்ந்து கொள்கிறேன். I am afraid of my own wisdom, foolishness. என்னுடைய சொந்த ஞானத்தை குறித்து நான் பயப்படுறேன், அது மதியனம். God is in control of the smallest thing. சின்ன காரியத்தையும் கூட ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறாருங்க. See Job 37, I would like to close. நான் முடிக்க முடிய விரும்புகிறேன். Job 37:14-17. யோபு 37:14-17. Hearken unto this, O Job. Stand still and consider the wondrous works of God. Dost thou know when God disposed them and caused the light of his cloud to shine? Dost thou know the balancings of the clouds, the wondrous works of him which is perfect in knowledge? How thy garments are warm when he quieted the earth by the south wind. ஆண்டவர் கேட்கிறார் யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறிவீரோ? Do you know God is in control of the most smallest thing in your life? நீ வாழ்க்கையில மிகச்சிறிய ஒரு காரியத்தை குறித்தும் கூட தேவன் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். Before Satan struck Job, he seemed to have it all under control. He took care of his family and was a respected leader in his community. சாத்தான் தாக்காத வரைக்கும் யோபு தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருந்தான், சமுதாயத்தில் பெரியவனாக இருந்தான். When it was all taken from him, he had to come to the realization that God was in control, even in the midst of great tragedies. இவைகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பின்பாக தேவனே ஆளுகை செய்கிறார் என்பதை அவனுடைய இக்கட்டான சூழ்நிலை விளங்கி கொண்டான். The Lord is still turning what the devil means for evil into good things. பிசாசு பொல்லாப்ப நினைக்கிறான் பாருங்க, அது எப்படி நன்மையாய் மாற்றுங்கிறத தேவன் இன்னைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறார். We must step back and comprehend the greatness, wonder and power of the mighty God we serve. நாம் ஒரு அடி பின்னாலே நின்று நாம் பணி செய்யும்படியான இந்த உன்னதமான தேவனுடைய மகத்துவம், மேன்மை, வல்லமை, கிருபை, உயர்வை நினைத்து நாம் ஆச்சரியப்படுவோம். Let our heads be lifted up to see the greatness of God. நம்முடைய தலையானது இந்த மகத்துவமான தேவனை நோக்கி பார்க்கும்படியாக உயரட்டும். Let us not stoop down. நம்ம கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளுக்காகவே துதிக்கிறோம். What a great God thou art. நீர் எவ்வளவு பெரிய தேவன். Forgive me and forgive us, Lord. என்னையும் எங்களையும் மன்னியும். We are so foolish to think ourselves that we are wise to handle our situations. எங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கையாளுவதற்கு எங்களுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சதை மன்னியும் பதியறோம். எங்களை மன்னித்து எங்களுக்கு இறங்கும். சிலுவையில் மரித்த எங்களுடைய இரட்சகரின் மீட்பு, அவருடைய இரத்தம், அவருடைய கிரயம் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து புதிய மனிதனாய் மாற்றும் என்பதை அறிந்திருக்கிறேன்.
ஆவியானவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.